சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான்ஸ், ஃபினான்ஷியல் பிளான்ஸ், ஃபிஸ்கல் பாலிசிஸு, ஃபினான்ஷியல் பாலிசி இது எல்லாமே எடுக்கிறதுக்கும் நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மைக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை அவங்க அனலைஸ் பண்ண பிறகு தான் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த முறை, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த முறை அதிகமாக கொடுக்கலாம், அதே மாதிரி ரிசோர்ஸ் அலோகேஷனில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அதிகமாக கொடுக்கலாம், எதுக்கெல்லாம் கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற சில டிசிஷன்ஸ் தான் எடுக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மைக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். ஒரு துறையும் தனித்தனியாக அவங்க பண்ணுறதுனால மைக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், அதாவது நலன், பொருளாதாரத்தின் நலனை மேம்படுத்துவதற்கும் எது முக்கியமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மைக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். இதை இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தையும் படித்தனியாக படிக்கும்போது மட்டும்தான் எது நம்மளுக்கு நல்ல ஃபார்வர்டாக இருக்குது, நல்ல டெவலப் ஆகிருக்கு, எது டெவலப்பாக இருக்குது, எது அண்டர் டெவலப்டாக இருக்குது, எது டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எஸ், ஹலோ, தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது என்னென்னா இது ட்ரூலி எஜுகேஷன் சார்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த சுதா ஸ்டடி சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டரை ஆரம்பித்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்ன சொல்கிறோம்னா, எஸ் ஐ எம் ஃப்ரம் இந்தியா ஒன்லி இன் தமிழ்நாடு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எஜுகேஷனல் டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளஸ் இது டெய்லியே பார்த்தீங்கன்னா லைவ் இருக்குது. அதாவது என்னென்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, நம்மளுடைய இந்த நாலேஜை நம்ம மட்டும் வச்சிடலாம எக்ஸ்போஷர் பண்ணணும். ப்ளஸ் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா இந்த இயர்லேருந்து நான் எங்கேயும் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போகல, வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு டைம் நிறைய இருக்கிறதுனால இது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. அதுதான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்ன 2020 தான் நான் ஒரு பிஜி டீச்சராக போய் ஜாயின் பண்ணேன் ஒரு ஸ்கூலில். அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அங்கே ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் எம்ஃபில் முடிச்சுட்டு காலேஜ் போனேன். காலேஜ் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேரியஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். அடுத்து யூனிவர்சிட்டிஸ் பார்த்தா 2 யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணேன். இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு யூனிவர்சிட்டியில் போர்ட்டல் மூலம், அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் விர்ச்சுவல் மோடில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது என்னோட கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாமல் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கேன். ஸோ எஜுகேஷன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் அந்த துறை. அதனால என்ன விரும்பினே இத்தனை வருஷம் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தோம். ஓகே, இப்போ இனிமேல் இது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஆன்லைனில் கிளாஸஸ் ஃப்ரீ மோடில் எடுக்கலான்னு இருக்குது. ஸோ டெய்லியுமே இது ஈவினிங் 7 to 7:30 பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும், இல்லை என்ன டாபிக் வேணும், அந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த அசைன்மெண்ட்ஸும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இன்னும் வேறு யாராவது இருக்கீங்களா லைவில்? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ப்ளீஸ். நேஹா, ஹலோ. நிறைய முறை நேஹா பேசியிருக்கீங்க, தேங்க்யூ. இந்த வேறு யாரும் லைவில் வரீங்களா? எஸ், 5 பர்சன்ஸ் இருக்கீங்க. ஆக்சுவலாக இது லைவ் இருக்குது அப்படிங்கிறத நான் யாருக்குமே என்ன சொல்கிறது ஷெட்யூல் பண்ணலை. மேபி இப்படி பண்ணியிருந்தால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இன்னும் தெரியல. இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் ஷெட்யூல் பண்ணாமல் டேரெக்டாகவே பண்ணலாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இனிமேல் இதை தெரியப்படுத்தலான்னு இருக்கேன். ஓகே, இப்படி தெரியப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஈஸியாக நமக்கு லைவில் பண்ண முடியுது இல்லையா? கிரீன் ஸ்க்ரீன் போர்டில் போயிடுச்சா, அதனால அது மாதிரி வருதுங்களோ? எல்லாமே ஒரு லேர்னிங் தானே. எல்லா எக்ஸ்பர்டைஸாக எல்லா விஷயத்துலையும் இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ இந்த ரீடச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது. ஓகே, இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்போ போயிடும் நமக்கு. யூஸ்வலாக நமக்கு இந்த பிளாக் போர்டு தெரியும் போல இருக்குது. சரி, எஸ். யாராவது லைவ்ல வரீங்களா?